வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா தேர்தல்னால அறிவிச்சிட்டாங்க. 4.5 வருஷமாக தொகுதி பக்கமே போகாத ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இந்த 6 மாதத்தில் தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் செஞ்சுருப்பானுங்க. இதையும் நம்பி இந்த மக்கள் மறுபடியும் முட்டாள்தனமாக அவங்களுக்கே ஓட்டு போடலான்னு எண்ணம் கூட வந்திருக்கலாம். அதனால தான் இது முட்டாள்கள் தினம் கொண்டாடுறப்புற மாதத்தில் தேர்தலை வச்சுட்டாங்களோ. போன முறையும் முட்டாள்கள் தினம் கொண்டாடுறப்புற மாதத்தில் தான் தேர்தல் இருந்துச்சு. யாராவது கொஞ்சம் நோட் பண்ணீங்களா? அது என்ன முட்டாள்கள் தினம் மாதம்? தேர்தல் நடைபெறதுனால அது முட்டாள்கள் தினம் மாதமா? இல்லை, இதுக்கும் அதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கு. கிபி 1582ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்கள் ஜூலியன் காலண்டரை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஜூலியன் காலண்டரை பொறுத்தவரை ஏப்ரல் 1 தான் நியூ இயர். அதன் பிறகு போப் கிரிகோரியன் காலண்டர் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலண்டரில் ஜனவரி 1 தான் நியூ இயர்னு அறிமுகப்படுத்தினார். இதை சிலர் அறியாமல் மீண்டும் ஏப்ரல் 1 நியூ இயர் கொண்டாடினாங்க. சிலர் ஏற்காமல் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் ஏப்ரல் 1 தான் திரும்ப நியூ இயர் கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடினாங்க. அந்த மக்களை அங்கே வசித்த மக்கள் முட்டாள்கள்னு சொல்லி கேலி கிண்டல்கள் பண்ணாங்க. அதுவே நாளடைவில் முட்டாள் தினமாக கொண்டாடப்பட்டது. அன்னையிலிருந்து ஏப்ரல் 1 முட்டாள் தின மாதமாக கொண்டாடப்படுகிறது. இது வரலாற்று குறிப்பு. இப்போ 5 ஆண்டு காலத்துல திமுக செஞ்ச வரலாறை பார்த்துட்டு வருவோமா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இங்க கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, ஜாதிய வன்கொடுமை, சமுதாய சீரழிவு அப்படின்னு பல பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம சிஎம் சார் என்ன பண்றாருன்னு பாருங்க. கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்லா ரீல்ஸ் போடுற பசங்களை கூட்டு வந்துட்டு அவங்க ரீல்ஸ்லயே ரீல்ஸ் மட்டும் போட்டா போதாது, படிப்புலயும் கவனம் இருக்கணும். எவ்வளவு பெரிய அட்வைஸ்! அந்த பசங்க அப்படியே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும்? அதே மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பையங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும்? கற்பனையா? ஒருவேளை பாதிக்கப்பட்ட மக்களும் ரீல்ஸ் போட்டாதான் அவங்க பிரச்சனையை போய் பார்ப்பீங்களா சிஎம் சார்? இந்த லட்சணத்துல வெறும் திராவிட மாடல் போதாதான், திராவிட மாடல் 2.0 வேற வேணுமா? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த திராவிட மாடல் ஆட்சிய பெண்களே மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி? உங்க கான்பிடன்ஸ் லெவலுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்போ புரியுதா முட்டாள்கள் தினத்துக்கும் தேர்தலுக்கும் உண்டான ஒற்றுமை என்னன்னு? இந்த திராவிட மாடலோட ஆட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஓட்டு போடணும்னு மனநிலையில இருந்தனா நீயும் ஒரு வகையில் முட்டாள்தான்.